எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் அருண்குமரன், ஆகுமாலேருந்து. 5 வருஷத்துக்கு ஒரு டைம் ஓட்டு போட சொல்லி எல்லா ஊடகங்களும் வந்து விளம்பரப்படுத்துது. ஓட்டு போடுறது ஜனநாயக கடமை, தவறாதீர்கள். நம்மளை எல்லாரையும் ஊடகங்கள் வந்து ஓட்டு போட சொல்லி போட வச்சிருது. அந்த ஓட்டுங்கிறது ஏதோ சும்மா ஒரு தினமும் வந்து சாப்பிட்றது, தூங்குறது, ஏதோ ஒரு கடமைகளில் ஒன்று மாதிரி கிடையாது. நம்ம ஆதி காலத்துலேருந்து மனிதர்கள் வந்து ரொம்ப சுதந்திரமாக வாழ்ந்தாங்க. இயற்கை வந்து எல்லாருக்கும் சுதந்திரமாக கிடச்சிது. நிலங்கள் வந்து அப்போல்லாம் யாருக்கும் பேர்லெல்லாம் பத்திரத்தில் உரிமை கொண்டாடல. ஏன் எது தேசங்களெல்லாம் எதுவும் பேர் பெறாத காலத்தில் இயற்கை முழுமையாக மனிதர்களுக்கு, மற்ற உயிரினங்களுக்கு எல்லாத்துக்குமே சுதந்திரமாக இருந்தது. எல்லா வளங்களும் எல்லாருமே பயன்படுத்தினாங்க. மனிதர்கள் வந்து நாகரிக வளர்ச்சியில் பேசுகிற மொழியை கற்றுக்கிட்டாங்க. நாடுகளுக்கு பேர் வச்சாங்க. உரிமை கொண்டாட ஆரம்பித்தாங்க. ஊநலம் ஏநலன்ட்டு. அதுக்கப்புறம் அவங்கள ஆள்றதுக்கு ஒரு சண்டை இல்லாமல் சமூகத்தில் ஒரு நல்ல இணக்கமாக வாழ்கிறதுக்கு ஒரு சில சட்டங்கள் கொண்டு வந்தாங்க. தன்னை ஆள்றதுக்கு சரியான நியாயமான ஒரு எல்லாரையும் இணக்கமாக நல்ல வழியில் கொண்டு போகிற ஒரு தலைவனை தேர்ந்தெடுத்து ஒரு மன்னர் அப்படிங்கிற மாதிரி கொடுத்தாங்க. அந்த மன்னர் வந்து எதுக்குன்னா, மக்கள் நல்லபடியாக இயற்கை வளங்களை பயன்படுத்தி வாழ்நாள் முழுதாக அவங்க வந்து எந்த ஒரு குறையும் இல்லாமல் நல்லபடியாக வாழ்கிறதுக்காக தான் இந்த மன்னர் வந்து மக்களை ஏற்படுத்தினது. இந்த மன்னர் ஆட்சி காலம் கொஞ்ச நாள் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து ஜனநாயக ஆட்சின்னு வந்து அது நம்ம மக்களை யார் ஆள்றதுக்கு தகுதின்னு மக்கள் வந்து மக்களாலேயே தேர்ந்தெடுக்கிற ஒரு முறை கொண்டு வந்தாங்க. அது ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது. நம்ம இந்தியாவில் வந்து அம்பேத்கர் எழுதினார் அந்த சட்டம். இப்போ வரைக்கும் அதுதான் இருக்குது. சட்டம் இருக்குது. அவர் எழுதின நோக்கம் எல்லாம் சரிதான். ஆனால் அந்த எலெக்ஷன் மூலிமா, நம்ம போடுற ஓட்டு மூலிமா வரவங்க எல்லாருமே நம்மளுக்கு, எல்லா மக்களுக்கும் ஒரு நாட்டில் இருக்கிற இயற்கை வளங்களை பயன்படுத்தி மக்கள் வந்து அடிப்படை தேவைகளை பூர்த்தி பண்ணி கடைசி வரைக்குமே நல்லா நிம்மதியாக வாழ்கிறதுக்கு உண்டான வழிவகை பண்ணுறாங்களா? அப்படி பண்ணாலும் அது வந்து மக்களுக்கு முழுசாக போய் சேருதா? அதுக்குண்டான நடைமுறைகள் உடனடியாக சாத்தியப்படுதா? இது எங்கே இந்த அரசாங்கம் வந்து எங்கே தோற்று போகுது? இந்த அரசாங்க முறை எங்கே தோற்று போகுது? இந்த ஓட்டு உரிமை எங்கே தோற்று போகுது? இங்கே ஜனநாயகம் எங்கே தோற்று போகுது? எதுக்கு இந்த முறை? இதெல்லாம் வந்து நீங்கள் போகிற அந்த ஒரு ஓட்டில் இருக்குது. அது ஏதோ ஒரு போதைக்கு விற்கிற பொருளோ, இல்லை ஏதோ ஒரு பேர் புகழுக்கு அப்படியே தலைவர்ன்ட்டு போயிட்டு ஓட்டு போடுறதோ, இந்த பேர் புகழுக்கு தன்னை அறியாமல் ஒரு கவர்ச்சி வரும். அப்படியே பெரிய ஆள் யாரோ ஒருத்தர், ஒரு நடிகராக இருக்கலாம், இல்லை ஒரு பெரிய அரசியல் கட்சியாக சார்ந்தவங்களாக இருக்கலாம், இல்லை யாரோ ஒரு அப்போ எலெக்ஷன் அப்போ யாரோ ஒரு அழகான ஒரு நடிகையை கூட்டிகிட்டு வந்து அந்த கட்சிக்கு வந்து விளம்பரப்படுத்துவாங்க. ஒரு திரைப்பிரபலம், இல்லைனா ஒரு விளையாட்டு வீரர், எதிரே ஒரு அப்போதைக்கு யார் ரொம்ப பிரபலமாக இருக்கிறாங்களோ அவங்கள கூட்டிகிட்டு வந்து மக்களை வந்து கவர்ச்சியை கொண்டு வந்து, நீ நம்ம மட்டும் இல்லை, 5 வருஷம் மட்டும் இல்லை, நம்ம வாழ்க்கை, நம்ம சந்ததி, நம்ம எல்லாமே, நம்ம சுதந்திரம், நம்மளோட வாழ்க்கை முறை எல்லாமே படிச்சுட்டு அது நல்ல திறமை இருக்கிறவங்களும் சமூகத்தில் நல்ல நேர்மையாக நம்ம மற்றவங்களுக்கு பாதிப்பு இல்லாமல் வாழணும்னு நினைக்கிறவங்க வாழ முடியுதா? எவ்வளோ ஒரு போராட்டம், எவ்வளோ ஒரு இது. அவங்கவுங்க இடத்துல அவங்க வீட்டில் அவங்க நிம்மதியாக வாழணுன்னா கூட அரசாங்கத்துக்கு முழு ஒத்துழைப்பு கிடைக்கிது. அரசாங்கத்திட்டேருந்து சமூகத்தில் ஒரு நல்ல ஒரு இணக்கமான தன்மை இருக்கா? இதுக்கெல்லாம் பொறுப்பு வந்து அரசாங்கம் தான். நம்ம ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிற அரசாங்கம் தான். அந்த ஓட்டு வந்து போட்டு தேர்ந்தெடுக்கிறதுக்கு உண்டான ஆள் யாரும் சரியாக இது வரைக்கும் வரலன்னா, அப்போ அந்த அரசாங்க முறை, இந்த ஓட்டு முறையெல்லாம் சரியான யோசனை பண்ணுங்கள். சரியான நபரை தான் தேர்ந்தெடுக்கிறோமான்னு யோசனை பண்ணுங்கள். பேர் புகழ் கவர்ச்சிக்கு போய் ஓட்டு போடாதீங்க. இலவசத்துக்கு ஓட்டு போடாதீங்க. போதைக்கு ஓட்டு போடாதீங்க. உண்மையான வாழ்க்கைக்கு, உண்மையான நம்ம காமராஜர் சொல்லலாம், கல்வி கொடுத்தாரு, அடிப்படை தேவைகளை பூர்த்தி பண்ணார். இந்த மாதிரி மக்களோட தேவைகளை அறிஞ்சு, அதாவது பதவி கொடுக்கறது வந்து அவன் பெரிய ஆளாகிறதுக்கு இல்லைங்க. எல்லாருமே நல்ல ஒரு சமூகத்தோட மக்களோட அடிப்படை வாழ்வாதாரம் நல்லபடியாக இருக்கணும் எல்லா வகையிலுங்கிறது. அந்த வேலையை அவன் சரியாக செய்வானான்ட்டு அவனை தேர்ந்தெடுத்து அது கொடுக்குறோம். அவனுக்கு பேர் கொடுக்குறதோ, பதவி கொடுக்குறதோ, கௌரவம் கொடுக்குறதோ, அவன் பரம்பரையோ அவனோ பல கோடி சம்பாதிக்கிறதோ, அவன் பேரில் அவன் வந்து ஏதோ ஒன்று இது பண்ணி நினைவு சின்னம் கட்டுறதோ, அது என்னது ஒரு கட்டட திறப்பு விழா பண்ணி அவன் பேர் போடுறதுக்கு எல்லாம் அவனை பண்ணலை. அது யாராக இருந்தாலும் சரி,
எல்லா மக்களோட அடிப்படை வாழ்வாதாரம், எல்லா மக்களோட அடிப்படை தேவை, எல்லா மக்களோட வாழ்க்கை தரம் உயர்ந்து ஒரு சந்தோஷமான, இணக்கமான, ஆரோக்கியமான, மகிழ்வான, ஒரு ஆக்கப்பூர்வமான புது முயற்சிகள், புது ஒரு எல்லா வகையிலையுமே வந்து புது புது முயற்சிகள், புது சந்தோஷம் எல்லாமே உருவாக்கி ஒரு எல்லாரும் ஒரு நாட்டில் ஒரு ஒரு தலைவர் இருக்காருன்னா அது மாநிலமாக இருந்தாலும் சரி, ஒரு ஒரு நாடாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு எம்எல்ஏ தொகுதிக்கு உட்பட்ட ஒரு இடமா இருந்தாலும் சரி, அந்த இடத்துல இருக்கிற எல்லா இயற்கை வளங்கள், எல்லா மக்கள், ஒவ்வொருத்தரோட அடிப்படை தேவையும் பூர்த்தி ஆகுதா, ஒவ்வொருத்தரோட கல்வி தேவை பூர்த்தி ஆகுதா, ஒவ்வொருத்தரோட தண்ணி வசதி பூர்த்தி ஆகுதா, எல்லாமே அவங்க கருத்தில் இருக்கணும். எல்லாமே அவங்க 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 அது பார்த்து பண்ணாதான் அது அவங்களுக்கு தகுதியான அர்த்தம். சும்மா ஏதோ கையெழுத்து போட்டு ஒரு ஏசி ரூமில் உட்காந்துக்கிட்டு நியூஸ் பேப்பருக்கு பேட்டி கொடுத்துட்டு ஏதோ ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கான்ட்ரவர்சியாக அவங்க ஒரு பதில் சொன்னால் இவங்க ஒரு பதில் சொல்கிறது, அதுக்கு ஒரு கோஷ்டி அவங்களுக்கு பின்தொடர்றது, இவங்களுக்கு ஒரு கோஷ்டி பின்தொடர்றது, அந்த 2 கோஷ்டி மோத விட்டு இவங்க பெரிய ஆளாக இருந்துக்கிறது, இதெல்லாம் கிடையாதுங்க அரசியல். இதுக்காக கொண்டு வந்தது இல்லை ஜனநாயகம், இதுக்காக கொண்டு வந்தது இல்லை மன்னராட்சி. இந்த கலாச்சார வளர்ச்சியில் இந்த ஓட்டுங்கிறது வந்து நம்மளோட வாழ்க்கை எப்படி இருக்கணுங்கிற தீர்மானிக்கிற ஒன்று. அதனால் அது போதைப் பொருளுக்கோ, இலவசத்துக்கோ, பணம், அந்த புகழ் கவர்ச்சிக்கோ, இந்த பெருமையாக அந்த தலைவருன்ட்டு ஏதோ ஒரு பெரிய அதே அந்த பெரிய கவர்ச்சி, புகழ் கவர்ச்சிக்கு இல்லாமல் அந்த ஓட்டுங்கிறது என்னன்னு தேர்ந்தெடுத்து அதுக்கு போடுங்க. ஊடகத்தில் பல விளம்பரம் வரும், பல பிரபலங்கள் வருவாங்க, சினிமா நடிகைகள் வருவாங்க, நடிகர்கள் வருவாங்க, விளையாட்டு வீரர்கள் வந்து உங்களை சொல்லுவாங்க. எல்லாம் வந்து அவங்க பணம் வாங்கிட்டு அவன் வந்து அதுக்கு விளம்பரத்தில் நடிக்கிறான். அரசாங்கமும் எல்லாத்திட்டையும் ஓட்டு வாங்கிறதுக்கு தான் அந்த விழிப்புணர்வு கொடுக்குறாங்க. ஆனால் அந்த ஓட்டு மூலிமா வர அரசாங்கம் மக்களுக்கு எல்லாம் பண்ணுதா அப்படின்னு பார்த்து இந்த ஓட்டு போடுங்க. ஓட்டுங்கிறது அந்த நம்ம வாழ்க்கை நமக்கு எப்படி இருக்கணும் அப்படின்ட்டு நம்ம சுதந்திரமாக முடிவு எடுக்கிற ஒரு வாய்ப்பு அது. அது இப்போ வரைக்கும் சரியாக இருக்கிற மாதிரி தெரில இந்த முறை. எப்பயோ அது வந்து இந்த ஜனநாயக ஓட்டுங்கிறது வந்து மக்களுக்காக இருக்கிற மாதிரி எனக்கு தெரில. இந்த முறையே எனக்கு சரியாக இருக்குமான்னு தெரில. அதுக்குண்டான பலனை எல்லோரும் அனுபவிக்கிறோமான்னு எனக்கு சந்தேகமாக தான் இருக்குது. அதனால் கொஞ்சம் யோசிங்க. ஊடகத்தில் வர்றது, இந்த பிரபலங்கள் பின்னாடி ஓடுறது, இலவசத்துக்கு விற்கிறது, போதைக்கு விற்கிறது, புத்தியை பயன்படுத்துங்க. நன்றி. நான் உங்கள் அருண்குமாரன்.